இன்று பௌர்ணமினால மகரிஷி அவர்களுடைய குரல்லையே அருமையான ஒரு பஞ்சபூத நவகிரகத்தவும் நம்ம செஞ்சோம்போ. இன்றைக்கு தலைப்பும் அதுக்கேத்த மாதிரி வான்காந்த கள சிறப்பு. நமக்கு தெரியும் எல்லா மகான்களும் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய மூலம் சுத்தவெளி, வெட்டவெளி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. திருமூலரா இருக்கட்டும், சித்தர்களா இருக்கட்டும், சிவவாக்கியர் எல்லாரும், அதுக்கப்புறம் திருவள்ளுவர், அப்புறம் சமீப காலத்துல பாரதியார், எல்லாருமே பரம்பொருள் அப்படிங்கிறது சுத்தவெளிதான், அதுல இருந்துதான் இந்த பிரபஞ்சம் உருவாச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா வேதாத்திரி மகரிஷி அவங்கதான் பிரபஞ்சம்ங்கிறது பொது வார்த்தை, ஆனா அது எப்படிப்பட்ட சிறப்பை உடையது அப்படின்னுட்டு நமக்கு விளக்குறாங்க. அதோட மட்டும் இல்ல, சுத்தவெளியோட தன்மை என்ன, அது எப்படி தன்மாற்றம் பெற்று பிரபஞ்சமா வந்தது, அப்புறம் உயிரினங்கள் எப்படி தோன்றிற்று, அதுல மனிதன் எப்படி வந்திருக்கான் அப்படின்னு இந்த விளக்கங்களையும் விஞ்ஞான பூர்வமா நமக்கு கொடுத்திருக்காங்க. சரி, எல்லாரும் தான் பிரபஞ்சம் சொல்லியிருக்காங்க. கோடானு கோடி நட்சத்திரங்கள், சூரிய குடும்பங்கள் எல்லாம் இருக்கு. அப்புறம் வெவ்வேறு விதமான மண்டலங்கள், பால்வெளி மண்டலங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த காலத்துல நம்ம சொர்க்கலோகம், அப்புறம் கீழே அப்புறம் தேவலோகம்னு ஒண்ணு இருக்கு. சொர்க்கலோகம், தேவலோகம், அதுக்கப்புறம் நம்மளுடைய பூமி, அதுக்கு கீழே பாதாள லோகம் அப்படின்லாம் இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள். மனிதர்கள் அவங்க வாழ்க்கையை சரியா வாழணும் அப்படிங்கிறதுக்காக வெவ்வேறு விதமாக நம்மளுடைய வாழ்க்கை பாதையை மாற்றுவதற்கு, நல்ல வழியில போறதுக்கு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பின்னாடி வந்த வேதங்கள்லயும் சொல்லியிருக்கு. பின்னாடி வந்த சித்தர்கள் இன்னும் மக்கள் அந்த வேதங்கள்ல இருக்கிற விஷயங்களை சரியா புரிந்து கொள்ளாம ஒரு மாயையில இருக்கிறதுனால, ஒரு மயக்கத்துல இருக்கிறதுனால இன்னும் தெளிவா எடுத்து சொல்லணும்னு சித்தர்கள் சொன்னாங்க. அதை கடைபிடித்து பின்னாடி வந்த மகான்கள் நிறைய பேர் நமக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இந்த காலத்துல வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த பிரபஞ்சமே எப்படி ஒரு காந்த களமா இருக்கு அப்படின்னுட்டு அதை எடுத்து கொடுக்கிறார். காந்தத்துக்கு ஈர்ப்பு ஆற்றல், விளக்கும் ஆற்றல், 2 சிறப்பு உண்டு. இந்த வான்காந்தம், அதுக்கப்புறம் அதுல ஒரு பகுதியா இருக்கிறது, அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது ஜீவகாந்தம். இது 2ம் விளக்கம் கூறி அதுக்கப்புறம் வான்காந்த களத்தோட சிறப்பு என்னங்கிறத சொல்றாரு. இப்ப இந்த வான்காந்தம் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு பார்த்திருக்கோம். சுத்தவெளி, அதுவே தன்மாற்றம் பெற்று அதுக்கப்புறம் விண்ணாக, அதுக்கப்புறம் விண்ணின் கூட்டு சேர்க்கையில காற்று, நெருப்பு, நீர், கெட்டிப்பொருள் அப்படின்னு 5 பௌதீக பிரிவுகளாக இந்த 5 பௌதீக பிரிவுகள் அது அதனுடைய செயல்கள்ல செயல்படும் பொழுது அந்தந்த இடத்துல அங்க உற்பத்தி ஆகிற காந்த ஆற்றல், அது அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் அப்படின்னு தன்மாற்றம் பெற்று மறுபடியும் சுத்த வெளியோட கலக்கிறது அப்படின்னு இந்த விளக்கங்களை கொடுக்குறோம். இன்னும் போக போக தெளிவா நம்ம பார்க்க போறோம். இந்த வான்காந்த களம் அதை இன்னைக்கு பார்க்கலாம். இதனுடைய சிறப்பு என்ன, நமக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கா, அது என்ன மாதிரி செயலை செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். வான்காந்த களம் உலகில் வாழ்ந்தவர்கள்
செத்தவர்கள் அனுபவங்கள் ஊன் உடலோடு உயிர் அறிவு செயல்களோடு விளைவுகளை அனைத்தும் கூட்டி தான் அகத்தே வைத்திருந்து தக்கபடி உயிர் வகைக்கு வழங்கி ஆற்றும் மேன்மையினை அறிந்ததனால் மிக விழிப்பில் அறத்தொண்டில் நிறைவாய் உள்ளேன். எத்தனை பேருக்கு இது போய் சேரணும்? எவ்வளவு எளிமையா நமக்கு புரியிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்றார். அதோட இல்ல, காந்த தத்துவம்ங்கிறதுல இன்னும் சொல்றார். வான்காந்தம் ஜீவகாந்தம் வளமாற்றல் மறந்திடில் வழிவேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெருவழி இதனோடு விண்சுழலின் அலை இணைந்து உறைந்திட ஆன்மாவாய் ஆளும் ஜீவகாந்தம் உடலினில் ஐயமில்லை விண் உயிராம் இயல்பு சுழல் அலையதாம் மேன்மையோடு உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவது மிக வியக்கத்தக்க அதன் படற்கை நிலை மனம் அப்படின்ட்டு கொடுக்கிறார். சரி, இப்போ இந்த வான்காந்த களம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, அது வான்காந்தம் அப்படிங்கிறதுலயே வந்துடுச்சு. பிரபஞ்சம் முழுக்க காந்த களமா தான் இருக்கு. அததான் வான்காந்தம் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப அது எப்படி இருக்கு உருவாகுறதுங்கிறத போக போக பார்க்க போறோம். எப்படி இந்த பிரபஞ்சம் காந்த களமா இருக்கு அப்படிங்கிறத போக போக பார்க்கலாம். இப்ப இந்த வான்காந்தம் என்ன மாதிரி சிறப்பு இருக்கு? வெறும் காந்தம் மட்டும்தான் அதுல உருவாயிட்டே இருக்கா? அது என்ன மாதிரி வேலையை செய்யுது? அதுக்கு ஒரு உருவமோ இல்ல ஒரு ஆசா பாசமோ உணர்ச்சி நிலையோ ஒண்ணும் கிடையாது. சுத்த வெளிக்கு 4 விதமான தன்மைகள் இருக்கு. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். இந்த 4 திறன்கள், 4 வளங்கள், 3 திறன்கள். தன்மாற்றம், இயல்பூக்கம், கூறுதலறம். இதுதான் சுத்த வெளியோட தன்மை. அதோட தன்னைத்தானே இறுக்கிக் கொள்ளும் தன்மை இருக்கு. அதனாலதான் இத்தனை நிகழ்ச்சிகளும் நடக்குது. ஒரேடியா அழுத்தாம விட்டு விட்டு அழுத்துறதுனால இந்த மாற்றங்கள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. சுத்த வெளியே தன்மாற்றம் பெற்றுக்கிட்டே இருக்கு. ஆனா விட்டு விட்டு அழுத்துறதுனால அங்க என்ன ஆகுது? பிரபஞ்சமே இறை துகளா இருக்கு. ஆனா இந்த விட்டு விட்டு அழுத்துறதுனால இறை துகள் அப்புறம் விண்ணா மாறி மறுபடியும் அந்த அழுத்தத்தினால அந்த விண்ணுக்குள்ள இருக்கிற அந்த இறை துகள்கள் கரைந்து அந்த காந்தம் அப்படியே மாற்றம் பெறுகிறது. அப்போ இப்படிதான் இந்த விண் அது தனித்து இயங்குறது, அதுக்கப்புறம் கூட்டு சேருது. அதுக்கேத்த மாதிரி காற்று, நெருப்பு, நீர், கெட்டி பொருள் அப்படின்னு மற்ற பௌதிக பிரிவுகளாக ஆகுது. அப்புறம் அந்தந்த களத்துல அந்த காந்தம் என்ன மாதிரி மாற்றம் பெறணுமோ மாற்றம் பெறுகிறது. அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் இப்படி மாற்றம் பெற்றுக்கிட்டே இருக்கு. அப்புறம் அந்த அலைக்கு இன்னும் என்ன தன்மை இருக்குன்னு சொன்னார் மகரிஷி? மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், ஊடாடுதல். இதனால அந்த அலையின் இந்த தன்மைகள்னால அங்க நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ பிரபஞ்சமுமே காந்த களம் தான். அததான் வான்காந்தம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ அங்க இந்த மாதிரி மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 5 பௌதீக பிரிவுகள் ஒரு விகிதாச்சாரத்துல இருக்கும்போது உயிரினம் தோன்றுகிறது. உயிரினம் தோன்றி அதுக்கப்புறம் தொடு உணர்வு தாவரங்கள், அதுக்கப்புறம் 2 அறிவு புழுக்கள், 3 அறிவு பூச்சிகள், 4 அறிவு ஊர்வன, 5 அறிவு விலங்கினங்கள் பறவைகள், அப்புறம் 6வது அறிவு மனிதனாக நாம வந்திருக்கோம். அப்ப இதே காந்த ஆற்றல்
உயிரினங்கள்ல இருக்கும்பொழுது அத ஜீவகாந்தம் அப்படின்ட்டு சொல்றோம். இப்ப இந்த ஜீவகாந்தம்ங்கிறது உயிரினங்களோட காந்தம், வான்காந்தத்துல ஒரு பகுதி. அதுக்குள்ள அடங்கியிருக்கு. அதோட இந்த வான்காந்தம் என்ன செய்யுது? இந்த மனிதர்கள், மற்ற உயிரினங்கள் அவங்களுடைய அனுபவங்கள் அத்தனையும் இந்த வான்காந்தம் அப்படியே பதிவாகி வச்சிட்டு இருக்கு. அததான் சொல்றார். வான்காந்த களம் உலகில் வாழ்ந்தவர்கள் செத்தவர்கள் அனுபவங்கள் ஊன் உடலோடு உயிர் அறிவு செயல்களோடு விளைவுகளை அனைத்தும் கூட்டி தான் அகத்தே வைத்திருந்து. அப்போ மனிதர்களா வந்ததுக்கு அப்புறம் உயிரினங்களோட பதிவுகள் ஒரு அறிவுல இருந்து அத்தனையும் மனிதனோட உடம்புல அது பதிவாயிருக்கு. எப்படி பதிவாயிருக்கு? எங்க வந்து அந்த உயிர் துகள் ஒரு சுற்று ஓட்டத்துல இருக்கோ, அதுலேந்து வர காந்த அலை அதுவும் ஒரு சுற்று ஓட்டத்துல இருக்கு. அப்ப எது வந்து ஒரு சுற்று ஓட்டத்துல இருந்தாலும் ஒரு மையத்தை ஏற்படுத்திக் கொள்ளும். அதுதான் கருமையம் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ பரு உடல், சூக்கும உடல், காந்த உடல் எல்லாத்துக்கும் ஒரு மையம் இருக்கு. அதுதான் கருமையம். அப்ப இந்த கருமையத்துல ஓரறிவிலேருந்து வந்த அத்தனை பதிவுகளும் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் மனிதனா வந்து அவங்க வாழ்ந்த அனுபவங்கள் அதுவும் அத்தனையும் பதிஞ்சிருக்கு. அப்போ நம்மளுடைய உடல்ல மட்டும் இது பதியல, வான்காந்த களத்திலயும் அத்தனையும் இருக்கு. அதுக்குதான் நம்ம வந்து நம்மளுக்குள்ள இருக்கிறது பதிவா இருக்கு. ஆனா வான்காந்தத்துல இது பதிவா இருக்குங்கிறதெல்லாம் தான் சில சமயம் எப்படி சொல்றதுன்னு தெரியாம ஒருத்தர் வந்து அங்க உட்கார்ந்துன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு அதுக்கு வந்து ஒரு பெயரையும் குடுத்தாங்க. சித்திரகுப்தன் மேல உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கார். அந்த சித்திரகுப்தன் நமக்குள்ளயும் இருக்கு, வான்காந்த மேலயும் உட்கார்ந்துட்டு இருக்கு. வான்காந்தத்திலயும் இருக்கு. 2த்துக்கும் தொடர்பு இருக்கு. ஏன்னா நம்மளுடைய கருமையம், நம்ம ஜீவகாந்தமே வான்காந்தத்தோட ஒரு பகுதி தான். அப்போ உலகில் வாழ்ந்தவர்கள், செத்தவர்கள் அனுபவங்கள், அப்புறம் அதனுடைய விளைவுகள், அந்த ஊன் உடலோடு உயிர் அறிவு செயல்களோடு என்ன விளைவு வந்திருக்கோ அத்தனையும் கூட்டி தன் அகத்தே வைத்திருக்கு. கருமையத்திலயும் இருக்கு, வான்காந்தத்துல அத்தனையும் பதிவாயிருக்கு. சரி, பதிவானதுக்கு அப்புறம் இது ஏதாவது செயல் செய்யுதா? நம்ப கருமையத்துல இருக்கிற பகுதி, கருமையம் அப்படி வான்காந்தத்துல ஒரு பகுதி தான். அத்தனை கருமையங்களும் வான்காந்தத்துல ஒரு பகுதியா தான் இருக்கு. அப்போ அதோட மட்டும் பதிவாய் மட்டும் வச்சுக்குதான்னா இல்ல. தக்கபடி உயிர் வகைக்கு வழங்கி ஆற்றும் மேன்மையினை அறிந்ததனால் மிக விழிப்பில் அறத்தொண்டில் நிறைவாய் உள்ளேன். இத வந்து நம்ம வசனங்கள்ல கேட்டிருக்கோம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்லாம். தன் வினை தன்னை சுடும் அப்படின்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். பட் எப்படி வருது? அப்படிங்கிறது தான் மகரிஷி உணர்ந்து நமக்கு வந்து இங்க வந்து சொல்லியிருக்காரு. அப்போ வான்காந்தத்திலயும் பதிவாயிருக்கு. நம்மளுடைய கருமையத்திலயும் பதிவாயிருக்கு. ஆனா இந்த நம்மளுடைய கருமையும் வான்காந்தத்துல ஒரு பகுதி தான். பிரபஞ்சத்துல ஒரு பகுதி தான். அப்ப என்ன ஆகுது? 2த்துக்கும் தொடர்பு இருக்கிறதுனால, நம்மளுடைய கருமையத்துல என்ன மாதிரி பதிவுகள் இருக்கோ, அதுக்கேத்த மாரி வான்காந்தத்துல இருக்கிற பதிவுகள் 2ம் சேர்ந்து, நமக்கு என்ன மாதிரி ஒரு தொடர்ப குடுக்கணுமோ, அது வந்து குடுக்குது. தக்கபடி உயிர் வகைக்கு வழங்கி ஆற்றும் மேன்மையினை. நம்ப கருமையத்துல என்ன பதிவு இருக்கோ, வான்காந்தத்திலயும் பதிவா இருக்கிறதுனால, நம்மளுடைய வாழ்க்கையில என்ன மாரி ஒரு தரம், தன்மை குடுக்கணுமோ, அத வந்து குடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் வான்காந்த களத்தோட சிறப்பு அப்டின்ட்டு சொல்றாங்க. இன்னொரு இடத்துல சொல்றார். இதனுடைய சிறப்பு என்னங்கிறத
அருட்பேராற்றலின் அன்பு குரல் அப்படிங்கிறதுல கொடுக்கிறார். சுழல் தட்டு விளையாட்டில் சுற்றிவிட்டோன் பெறல் போல் சொல் எண்ணங்கள் செயல்கள் காந்த அலையாகி சுழன்று ஓடி விரைவு ஒக்க சென்று முடிவான சுத்தவெளி அழுத்தத்தால் பின்னோக்கி வந்து சுழன்று இயங்கும் ஜீவகாந்த கருமையம் ஈர்த்து சுருக்கி இருப்பாய் வைத்து காலத்தில் மலர்த்தும் சுழற்சி ஈர்ப்பு காப்பு உன் திருவிளையாட்டு என்று சொல்லாமல் விளக்கிவிட்ட சொற்கடந்த பொருளே அப்படின்னு சொல்றாரு. சுழற்தட்டு விளையாட்டில் சுற்றி விட்டோன் பெறல் போல். அந்த மாதிரி ஒரு சுழல் தட்டு இருக்கு. யார் அதை சுழற்சி அப்படியே விடுறாங்களோ, வீசி விடுறாங்களோ, திருப்பி அவங்க கிட்டயே எந்த வேகத்துல விட்டோமோ அதே மாதிரியே வந்துடும். அதே மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள், பேச்சு, செயல் எல்லாமே காந்த அலையாகி அதுக்கப்புறம் நமக்குள்ளேயும் பதிவாகி வான்காந்தத்திலையும் பதிவாகி அதுக்கப்புறம் அப்படியே ஈர்ப்பு கட்டி வச்சுக்குது. ஏன்னா காந்தத்துக்கு ஈர்ப்பு ஆற்றல் இருக்கு, அதே மாதிரி விளக்கும் ஆற்றலும் இருக்கு. சுழன்று இயங்கும் சீவ காந்த கருமியம் ஈர்த்து சுருக்கி இருப்பாய் வைத்து காலத்தில் மலர்த்தும் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப இததான் நம்ம உணர்ந்துக்கணும் அப்படின்னுட்டு தான் வான்காந்த கல சிறப்புல இதை கொடுக்கிறாரு. மகரிஷி இதை உணர்ந்ததுனால நான் ஒரு விழிப்போட நான் அறத்தொண்டுல செய்து நிறைவாய் உள்ளேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது நம்ம எப்பொழுதும் மனசுல வச்சுக்கணும். எண்ணம் சொல் செயல் எப்படி இருக்கணும்? எண்ணம் தான் பேச்சா வருது, செயலா வருது, அதுக்கேத்த விளைவு வருது, அதுவும் பதிவாகுது. கருமையத்துல பதிவாகி வான்காந்த களத்துல பதிவாகி அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு மறுபடியும் மறுபடியும் விளைவுகளை கொடுக்குது, தூண்டுதலை கொடுக்குது முதல்ல. ஆனா என்ன ஒரு சிறப்பு பாருங்க, எப்படி இப்படி யாருக்கு கொடுக்கும் பாரு. பிரபஞ்சம்ங்கிறது எவ்வளவு பெருசு. நம்மளுடைய பிரபஞ்சம் ஒரு ஃபுட்பால் அளவுன்னா நம்ம பூமி ஒரு கடலை பருப்பு அளவுதான் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுல நம்ம இருக்கோம். அப்ப இதுல இருக்கிற பதிவு வான்காந்தத்திலேயே அந்த பதிவு இருந்து அதனுடைய கனெக்ஷன் கரெக்டா போய் நமக்கு ஒத்த மாதிரி அது விளைவுகளை கொடுக்குது. என்னுடைய கருமையத்துல என்ன மாதிரி பதிவு இருக்கோ அதுக்கேத்த மாதிரிதான் எனக்கு தொடர்புடைய நண்பர்கள் கிடைக்கிறாங்க, மனிதர்கள் கிடைக்கிறாங்க. அப்ப அந்த வான்காந்தத்தோட சிறப்பு எப்படி பாருங்க. என்ன அளவுக்கு ஒரு விஞ்ஞான பூர்வமா விளக்கத்தை கொடுத்திருக்காரு. ஏன்னா எந்த அலைக்கும் மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், ஊடாடுதல் எல்லாம் இருக்கு. அப்ப இந்த தன்மையினால விஞ்ஞான பூர்வமா மகரிஷி இந்த அழகா இத விளக்கியிருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு நாம விழிப்புணர்வோட எண்ணம் சொல் செயல் இருக்கணும் அப்படின்னு இந்த கவிதையில விளக்குறது. அத உணர்ந்து நமக்கும் உணர்த்தியிருக்காரு பாருங்க, எவ்வளவு எளிமையான ஒரு தமிழ்ல. அது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னும் நிறைய பேருக்கு இது தெரியவே இல்லை. ஒன்னா நல்லது செஞ்சு எனக்கே இப்படி கெடுதல் கெடுதல்னு வருத்தப்படுறாங்க. இல்ல பின்னாடி இந்த மாதிரி விளைவுகள்லாம் இருக்குன்னு தெரியாம பின்னாடி வர சந்ததிகளுக்கும் போகும்னு தெரியாம சமுதாயத்தை இது பாதிக்கும், உலகளாவ இது பாதிக்கும் அப்படிங்கிறது அந்த உண்மை தெரியாம இன்னும் தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு ஆறறிவு பெற்ற மனிதர்கள் ஒரு அறியாமையில, ஒரு மயக்க நிலையில, ஒரு மாயையில நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியுது. 5 அறிவு வரை புரோகிராம்டுனால அழகா இயற்கையோடு ஒத்து வாழ்க்கையை நடத்துது. 6 அறிவு பெற்று இந்த அனுபவங்களை மறக்காம செயல் விளைவு தத்துவத்தை உணர்ந்து கொண்டு அனுபவங்களை அந்த விளைவுகளை மறக்காம அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா விலங்கினங்களை விட இன்னும் மோசமாதான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போறோம். அப்ப எத்தனை பேருக்கு இந்த விஷயங்கள் போய் சேரணும். அதனாலதான் அந்த காலத்துல விஞ்ஞானம் வளர்ச்சி அடையாத காலத்துல எல்லா மதங்களிலும் வெவ்வேறு விதமாக நம்மளுடைய வாழ்க்கையை சரியான முறையில நடத்தி கொண்டு போவதற்கு பய பயத்தை உண்டுபடுத்தி அவங்க நிறைய விஷயங்களை சொன்னாங்க. இப்ப அதையும் ஏத்துக்கிறது இல்ல. அதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு அதையும் ஒதுக்கிட்டோம்.
அதுக்கு விளக்கங்களும் குடுக்க முடியாம நெறைய பேர் திண்டாடுறாங்க. அப்புறம் இப்படி விளக்கம் குடுத்து, வேதாத்திரி மகரிஷி மாதிரி இருக்கிறவங்க, "உன்னுடைய செயலுக்கு நீ தான் வந்து அதை அனுபவிக்கணும். நான் வழிய தான் காமிக்க முடியும்." அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட மகான்களும் தேவையில்லைன்னுட்டு ஒதுக்கிட்டு போறாங்க. அதுவும் இருக்கு. மகான்கள் உங்களுடைய பதிவுகளெல்லாம் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கூட்டமா அலமோதும். ஆனா என்னன்னா, ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் சரி நம்ம மாறிப்போன்னு இல்ல. ஒரு பக்கம் தவற செஞ்சுகிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இவங்க தான் ஏத்துக்கிறாங்களேன்னு அப்படிங்கிற எண்ணமும் போயிட்டே இருக்கும். ஐயோ! நம்ம பாவத்த இவங்க ஏத்துக்கிறாங்களே அப்படிங்கிற அந்த தன்மை எங்க வருது? போயிட்டு இன்னும் தவறு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்கலாம் குருமார்கள்லாம் நம்ம பதிவுகள ஏத்துப்பாங்கன்னு. அப்படி இல்ல. அது உண்மை கிடையாது. அதனால தான் மகரிஷி தெளிவா சொல்றார். உங்களுடைய வினைகளை நீங்க தான் அனுபவிச்சாகணும். அந்த வினையை குறைப்பதற்கும், இனிமேல் வினைகளை அதிகமாக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்கும் நான் வழிகாட்டுறேன். வாங்க அப்படின்னு தான் கூப்பிடுறார். அதனால தான் இப்படிப்பட்ட சிறப்பான கருத்துக்களை நாம் ஒரு விழிப்பு நிலையில நம்முடைய வாழ்க்கையை நடத்திக் கொண்டு போவதற்கு, எண்ணம், சொல், செயல்களை சரிப்படுத்திக் கொள்வதற்கு வேண்டிய பயிற்சி முறைகளை கொடுத்து, கவிதைகள் மூலமாகவும், உரைநடைகள் மூலமாகவும், அப்புறம் லெக்சர்கள் மூலமாகவும் நமக்கு நெறைய விளக்கங்கள மகரிஷி குடுத்துக்கிட்டே வராங்க. மேலும், மேலும் இந்த கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க. மிக்க அருமையான சிந்தனை.